எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்கிரண் சார், சூரியண்ணா, ஐஸ்வர்யா லட்சுமி, இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் உண்மையிலே நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின்படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சூரியனோட வளர்ச்சியை பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது. அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லாரும் காமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்றதை பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நானும் சின்னதாக படங்கள்லாம் பண்ணுன்னு பார்த்துருக்கேன். ஒரு 10 கதை வந்தால் அதில் 5 கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க. அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது. அண்ட் இதோடு எல்லாமே இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா. அண்ட் தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் குடும்பத்தை பற்றி புகழ் சொல்கிறது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல. என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு அதுக்காக ஒரு டே வரும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்க்கு. பிரசாந்த், பாண்டியராஜ் கனெக்டட். எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லாரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுக வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹிஷாம். அந்த மியூசிக்காலே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது May 1st. ஸோ May 1st நான் யோசிக்கும் போது இன்னும் 16 days இருக்கு. அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது. நான் யார்கிட்டயும் சொல்ல. ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தேட். இட் வாஸ் பிரில்லியன்ட் மூவ். ஐ ரியலி லைக்ட் இட். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த ஃபிலிம்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் பேஷண்ட் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். என் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. மாமன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோட மாமா அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். படத்தில் சூரி சார் என்னோட மாமா, அதை சொன்னேன். ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிகாஸ் அவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். அவரோட இதில் நிறைய இன்ஸ்பிரேட் ஆகிருக்கோம் நம்ம. இன்னைக்கு பல பேரோட மோட்டிவேஷ்னல். கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அப்படி ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு. சூரி சார் அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது அவருக்கும் சில பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மாமன் இதை பற்றி பேசணுன்னா ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொன்ன பொழுது சூரி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து கண்ணை முடிட்டு நிச்சயமாக இந்த படத்தில் நான் பண்ணி தான் தீர்வேன்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் சூரி சார் கூட பண்ணியிருக்க வேண்டியது, அது எனக்கு பண்ண முடியாமல் போச்சு. அதனால நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்த பொழுது இந்த வாய்ப்பு வந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே,
ஸோ சூரி சார் பேர் சொன்ன உடனே நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா போன படம் நான் அவர் கூட பண்ணணும்ன்றது தேதிகள்னால முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அண்ட் அடுத்தது சொன்னாங்க லப்பர் பந்த காம்பினேஷன், சுவாசிகா நீங்கள் சேர்ந்து வரீங்க, அதில் மருமக இதில் மக. ஓ சூப்பர், ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அங்கே போனால் ரொம்ப சர்ப்ரைஸ், விஜய் சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு, அவங்கள பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் ஏகப்பட்ட க்ரூ, ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் மேம் இப்பதான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்றதுக்கு. அந்த மேஜிக் ஷோ பொழுது அவன் பண்ணது மட்டும் இல்லாம அப்ப நீங்க அடிச்சீங்க பாருங்க ஜோக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்க அப்பா எங்களை மேஜிக் ஷோ பார்க்க வச்சுட்டான் பார்த்தியான்னு சொல்லி ஜோக் பண்ணீங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களோட நடிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் மொத்த க்ரூக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிரசாந்த், என்டையர் க்ரூ, என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா வைப் ட்ரெய்லர் வந்த உடனே வைப் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்ஷன் டீம், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. சூரி சார் தேங்க்யூ. மேலும் மேலும் உங்களோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. ப்ரெஸ் பீப்புள், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகுறதுல பெருமையா இருக்கு ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் நன்றி என்னோட டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்றேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீன்ல நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியாது. பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த என்டையர் மூவி நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா, தம்பி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னோட ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா, நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன். எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க. எங்கள் கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் அவ்வளோ இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயம், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ எனக்கும் என்னோட தாய்மாமன ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவில நொஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியா ஒரு ரீவாச்சபிள் மூவி கண்டிப்பா இந்த மூவியா இருக்கும் நானும் நம்புறேன். அண்ட் மற்றபடி என்ன பேசுறதுன்னு தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் பிரச்சனையா இருக்கிற எனக்கு அப்பப்போ கேரவன் ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் ஆக்சுவலி லப்பர் பண்ல நான் டயலாக்ஸ் மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன். இதில் தான் பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் கேரவனில் கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. டெய்லி ஒரு காது குத்து இருப்போம், ஒரு கல்யாணம் இருக்கும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிஸ்டுமே இருந்தாங்க. ஒரு 30 days ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது. அண்ட் ஐஷு தேங்க்யூ. என்னோட சிஸ்டர் இன் லோவா தான், பட் ஃப்ரெண்ட்லியாக தான் 2 வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழ்லையும் என்னோட சிஸ்டர் இன் லோவா தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹெஷாம், எங்கள் மலையாளி கேங் ஒரு கேங் இருக்கு, தமிழ் கேங் இருக்கு. ஸோ டோட்டலி இந்த மூவி ஒரு ஃபேமிலி வைபை கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இப்போ லப்பர் பந்து சுவாசிகான்னு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட் மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லட்டு தேங்க்யூ ஸோ மச். உன்னை ரொம்ப நான் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரி. லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார். அது நீங்க இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ கியூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிரஷனா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார். அண்ட் ராஜ்கிரண் சார், உங்க கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, உங்களை தொடர்றதுக்கு, கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது. கீதா மேம், விஜய் மேம் எல்லாருக்குமே, பாலா சார், சிதேஷ், சாயா,
எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஹாய் லோகேஷ் சார், நான் ஸ்வாசிகா, மஹரி செல்வராஜ் சார் வணக்கம். ஸோ ஆமாம், உங்களை எல்லாம் இப்போ பார்க்கறதுக்கும் அது ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சத பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சுவாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க. இது போக விஜயமா இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, தம்பி ஜெயபிரகாஷ் இருக்கு, நான் இருக்கேன், ஏன் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும் பொழுதே எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது. தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் வேலை செஞ்சிருக்காரு. இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ், தம்பி சிறுத்தை சிவா, தம்பி பாண்டியராஜ், தம்பி அம்மாஜி சிவா, இந்த படத்து தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இது படத்தினுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம். எல்லாரையும் அவ்வளோ அற்புதமாக தயாரிப்பாளர் குமார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லாருடைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அமுதே தமிழே அன்பின் மொழியே, உயிரே உணர்வே உதிரத் துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன் தமிழே. நிறைய பேர் பேசணும், நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். சூரி சார், சில பேர் ஜெயிப்பாங்க, முன்னேற்றம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வந்துட்டே இருக்கும்போது அதை சுற்றி ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சுப்பாங்க. ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்கன்ற பிம்பம் அவங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம அவங்கள ஆச்சரியமாக பார்ப்போம், அண்ணாந்து பார்ப்போம். ஓ, இவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க, ரொம்ப நல்ல பெரிய இடத்துல வராங்க அப்படிங்கிறத ஒரு தொலைவுலேருந்து நம்ம பார்த்து ரசிப்போம். அவ்வளோதான் முடியும். ஆனால் அவர் அந்த பிம்பத்தை எப்பவுமே தனக்குள்ளே வச்சுக்காம, உன்னால் முடியும், நான் உனக்கு பக்கத்துக்கு தான் இருக்கேன் பாரு, இதே மாதிரி சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், பக்கத்தில் இருந்தவன்கிட்ட கஷ்டம், நான் ஒரு உதவி கேட்டிருக்கேன், எங்கேயோ ரோட்டில் உட்காந்து போராடி இருக்கேன், வந்திருக்கேங்கிற அந்த உண்மையை எப்பவுமே பதிவு பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் வீடியோஸ்லையோ இல்லை படங்கள்லையோ வெளியில் இருக்கும்போதோ அது அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆமாம் இல்லை நம்மளும் இப்படி தான் இருக்கோம், நம்மளாலும் ஜெயிச்சிட முடியும்லன்ற நம்பிக்கையை அவர் கொடுத்துட்டு இருக்கிறதுக்காகவே அவருக்கு இன்னும் மேலே 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 வெற்றிகள் கிடைச்சிட்டே இருக்கணுங்கிறது நான் ஜெயிக்கிறதோட, இப்போ என்ன மாதிரி பல பேர் இருக்கிறவங்க ஜெயிக்கிறதோட நீங்கள் ஜெயிக்கிறது தான் இங்கே முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அதில் ஒரு ரொம்ப சின்ன பங்காவது நான் இருக்க முடியுதுங்கிறது ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். அண்ட் எவ்வளோ நல்ல நடிகர்னு பாருங்க. அவர் வெறும் ஒரு ட்ரெய்லர் ஷாட் 2-3 தான் பார்த்தோம். இந்த குழந்தைக்கு இவர் தான் மாமன் இல்லை, நம்புற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடிகிற ஒரு திறமையாக இருக்காருங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அண்ட் இந்த மேடையில் முக்கியமான ஒருத்தர் பற்றி நான் பேசணும். இது இப்போ ரொம்ப பர்சனல். பொதுவாக எனக்குன்னு சில எழுத்தாளராக குறைகள்லாம் இருக்கும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் ஆரம்பத்துலேருந்து. ஆனால் அந்த குறையெல்லாம் பார்க்காம இல்லைனா உன்னால் முடியும், நீங்கள் நிற்க முடியும்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு உறவு இருந்தது, அது நண்பன்ற உறவு. அது நான் ஒரு படத்தில் கூட எழுதியிருந்தேன். குறையெல்லாம் ஓரங்கட்டி நல்லதத்தான் பார்க்கும் நட்பு, தாய் தந்தை வரிசைக்குள்ள ஃப்ரெண்டை வச்சா என்ன தப்பு அப்படின்ட்டு. அந்த நண்பர் மட்டும் நான் இங்கே இன்னைக்கு நிற்கிறதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு சூரி சாரை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருக்காரு. எப்பவுமே சூரி சார் அவரை பற்றி எந்த பெருமையாக பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் தான் அவர் மேடை கிடைக்கிறது, உதயசங்கர் அவர்களே மேடை கிடைக்கும். பிரசாந்த் அவர்கள் விலங்கு பார்த்துட்டு ஒரு தமிழ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள இதை அடைச்சிடாதீங்கன்றது இந்த மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. தமிழ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவர் பண்ணியிருந்தாரு.
அவர் எவ்வளோ பாராட்டினாலும் தகுன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது விலங்கு. இப்போ அவர் படத்துல நானும் இன்னைக்கு ஒரு பங்கா இருக்குங்கிறது வந்து மிக மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றி அதுக்கும். அண்ட் ஹேஷாம் அவர்கள், வாட் அ ஃபென்டாஸ்டிக் கம்போசர் அண்ட் வாட் அ ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் இஸ். பிரமாதமான இசை கொடுத்துருக்காரு. அண்ட் ரொம்ப ஷார்ட் டைம்ல அவ்வளோ சாங்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளா பண்ணாரு. சரி, ஒரு படம் நம்ம வந்திருக்கோம் வேலை செய்வோன்றதை தாண்டி தன்னோட படமா ஓன் பண்ணி அவ்வளோ ஒர்க்கும் அவர் பண்ணாரு. ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் தட், ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் ராஜ்கிரண் சார் இருக்காங்க, நான் பெருசா மரியாதை வச்சிருக்கிறேன். பல டேலண்ட்ஸ் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றி. பாண்டியராஜ் சார், சித்தி சிவா சார், லோகேஷ் சார் வந்திருக்காங்க. கூலி இன்னைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் மாரி செல்வராஜ் சார், இன்னும் பல டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மி அவர்கள், சுவாசிகா அவர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. சந்தோஷ் பிரதர், உங்களோட வார்த்தை இப்ப டீமுக்கே வந்து ஒரு பெரிய பலமா நின்றுருக்கு. அதுக்கும் எங்களோட நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப அழகா நடந்துட்டு இருக்க ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல எனக்கு அழைப்பு கொடுத்த சூரி சாருக்கு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சூரி சார் ரொம்ப நாளா தெரியும். சார் வந்து போட்டோ ஃபிளாட்ல இருந்த சமயத்துலேருந்தே எனக்கு சாரை தெரியும். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உயரத்தில் வளர்ந்துருக்காரு. சில பேர் ஜெயிக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வரும், மனசார சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துல தான் நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஏன்னா கருடன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு ஃபர்ஸ்ட். வந்த உடனே நான் சூரி சாருக்கு சொன்னேன், நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் அப்படின்னு. அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்துல மனசு நிகழ்றதுங்கிறது வந்து சகஜம், அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்குறதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும், எல்லா உழைப்பாளர்களுக்கும், எடிட்டருக்கும், முக்கியமாக எடிட்டருக்கும், படத்துடைய இயக்குனர் அவருக்கும், ஒளிப்பதிவாளர், இந்த திரைப்படத்திற்கு எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சூரி சார், நீங்க மேலும் மேலும் வளரணும், உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பசியில் இருப்பாங்க, மழை வேறு பெய்யுது. வந்திருக்க மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டு இருக்குது, சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்சது உடனே எனக்கு சால்வ் அனுப்பிச்சு அன்னை சிதம்பரனே, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எங்களுடைய பெரிய நன்றி, முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்னே. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினா, அது குமாரனை காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சிதம்பரம் அண்ணே படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலைங்கண்ணே. இன்னைக்கு இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம், சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன், தமிழ்நாடு போகிறேன் அப்படின்றது இந்த படத்தை கொடுத்த மிகப்பெரிய மரியாதைனே. உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புறேனே. அத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க நான் நம்புறேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இங்கே வந்திருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சிவா சார் சாரி சார், அண்ணே சிவாண்ணே ரொம்ப ரொம்ப சாரிங்கண்ணே. நீங்கள் ரொம்ப நேரமாச்சு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க, மன்னிக்குவாண்ணே சார், சாரி சார். சிவாண்ணே, எந்த சூழலும் நான் எல்லா இடத்துலையுமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்பு வலிக்கு என்னை இருக்க கட்டிப்பிடிச்சிக்குவார். நான் ஏதாவது பேசினேன்டா பேசவே முடியாது, அப்படியே இருக்க கட்டிப்பிடிச்சிக்குவார். ஒரு நிமிஷம், நல்லா இருப்பா தம்பி, நீ நல்லா இல்லாமல் யாரோ நல்லா இருப்பா, நல்லாரான்னு சொல்லாது. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறைய விஷயங்கள் சார். இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்கோங்க சார். எல்லாருமே உங்கள் ஃபேமிலி எல்லாரும் எந்த கடையிலாமல் இருக்காங்க சார். 1 மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கடா, உங்கள் அணுகுமுறையை பார்த்தாங்கடா, இவ்வளவு மரியாதை இருக்கணும் எல்லாத்துக்கும். இவர் மேலே இவர் கீழே இல்லையா, இவர் டேரக்டர் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல. ஆமாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தானே, எதுக்கு இப்படி கத்தணும்? இப்போ நிறைய விஷயத்தில் உங்கள் மூலமாக தான் சார் நான் சினிமாவில் நான் பார்த்தேன். அதே நேரத்தில் என்னோட படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொன்னீங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்டில் முடிகிற வாழ்த்து இல்லை சார், அது பல மைல் தூரம், அது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் சார். அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன், அது எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி. நான் அண்ணன்றது முழுசாக நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அது ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எப்போவுமே. அதே நேரத்தில்
நீங்கள் சொன்னீங்க கேடி பிளாக் விளையாடுறாங்க நம்மளுக்குள்ள வந்து உண்மைதானே. அந்த நேரத்தில் விட டக்குன்னு ஒரு சைக்கிளில் ஒரு கலர் சட்டையாக விற்றுக்கிட்டு போயிட்டு இருந்தாப்புல ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு சட்டை 70 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அப்போ கூட சொல்லி சார் விமல் டிரைவர் தான் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்கினேன் நல்லாவா இருக்கான், இல்லை இந்த படத்துக்குடா இந்த கண்டிப்பாக வரும்பாரு அழைப்பு பேசாமல் அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமல் கூட ஏங்க இருங்க பேசாமல் இருங்க கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போங்க உங்களை நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னே சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்னொரு ஆளு நல்லா இருக்கும் ஓகே சூரிய அந்த காஸ்டியூம் மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களுடைய செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. என்னோட குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கிட்ட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்த் கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்டே ஏதாவது இடத்துல வரப்ப பாண்டராஜன் ஒரு டைலாக் வைப்பார் பார்த்தியா, ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்ல ஒரு சீன் வருது அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தியா பாண்டராஜன் டைலாக் ஒன்று வருது அந்த மாதிரி வச்சிருக்கு தம்பி அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனக்கப்போ அந்த டைலாக் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்களை படத்தை நிறையா நான் பார்க்க முடியுங்க. அவளோட ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களோட ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்க நம்புறீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே எப்போவுமேண்ணே ஒரு 16 வருஷமாக இருந்திருக்கும் 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்குது எனக்கு மகிழ்ச்சினே. அதே நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷனே. இன்னைக்கு எவ்வளவோ படம் போட்டு எத்தனையோ பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்க. ஒரு படத்தை அவங்க நினைச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்போது யாரும் கரெக்டாக சொல்லவே முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்ப நினைச்சா கூட அந்த ஏதோ ஒரு சூழலில் அது தள்ளி போயிடும். அப்படி இருக்கப்போ ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டயத்தில் ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எங்களை விட சிவானி அவர்களுக்கு மாதிரி தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்தில் ஆமாம் அது நீங்கள் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பண்ணி எனக்கு தெரியல. ஆனால் முன்னாடி வந்து ஒரு படத்தை சொன்ன நேரத்துக்கு கொண்டு நிப்பாட்டுறீங்க, வாழ்த்துக்கள்ங்க. கர்டன் மாதிரியே இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமாக ஆகும்னு நினைக்கிறேங்க. நன்றிங்கண்ணே. அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருக்குப்பா எங்கள் மனசுக்குள்ளே. நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா, இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்கள் ஒவ்வொரு படமும் இது கமிட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு விஷயமா அப்படின்னு பண்ண மாட்டேங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாரா அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சி போன்னு சொன்னோடனே நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அப்போ அவர் கதை கேட்டாருன்னு தம்பி சொன்னப்போ இல்லை கதை கேட்டாரு அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்போ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வரும்னு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு ஒரு நடிகனை வந்துட்டோம்னா நடிகனா மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டோம்ப்பா. அதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைங்கப்பா 10 மணி ஆச்சு சாரி பண்ண வந்து கிட்ட வந்துருப்பா, அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா, நம்ம அவ்வளோதான்ப்பா, நம்ம நடிகர்ப்பா, பிள்ளைங்க சோர்ந்துடக்கூடாதுல்ல, நம்மளை கூப்பிட்றப்ப அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாதுப்பா, அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்கப்பா, எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணிருப்பாண்டு. ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் உங்களை இன்னும் வச்சிருக்கப்பா. இன்னும் நான் திருப்பி பராமரி சொல்றேன், நாளைக்கு ஒருவேளை என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுசு உங்களுக்கு கொடுக்கட்டும்ப்பா இறைவன். ஏசாம் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர், வெல்கம் பிரதர். நீங்கள் எங்கள் தமிழ் மூவிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒன்ஸ் போன்ற படம், அதுலேயும் எல்லா சாங்ஸும் கிட்டு இங்கே வந்திருக்கேன். இந்த படமும் எல்லா சாங்கும் கிட்டாமல் நான் நம்புகிறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. இங்கே எல்லாருமே கேட்டாங்க. அதே நேரத்தில் என் டீம் சார்பாக சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. அவங்க நிறைய கஷ்டப்படு கடைசி நேரத்தில் நிறைய கஷ்டப்படுத்திட்டாங்க நினைக்கிறேன். ஆமாம், என் ஃபோன் வந்து ஒரு அநியாயம். நம்மெல்லாம் வந்து மியூசிக் தேட்டர், நம்ம மியூசிக் தேட்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அது மீட் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்னு டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார். ஓகே சார், ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ப்ளீஸ் டோன்ட் வரி சார், ஞான் செய்யும், ஷுவர் சார், டெஃபினெட்லி ஞான் செய்யும் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு குமார் சார் அடிப்பார். சார் சாங் வந்துட்டு ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ஞான் செய்யும், டோன்ட் வரி சார், ஓகே கூல் 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 கூல். கொஞ்சம் கொஞ்சம் கோட்டை விக்கி அடிப்பேன். சார் வணக்கம் சார். வணக்கம், நான் விக்கி பேசுறேன் கோட்டை சொல்லுங்க சார். சாங் எப்ப நான் செய்யும், ஞான் செய்யும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஞான் செய்யும், டோன்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ நான் அடிக்கான்னு யோசிப்பேன். சரி ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுருவோம், அந்த இடத்துல நம்மளை அடிச்சிருக்காம சார். ஒரு 10 நிமிஷம் அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணுவார். சூரி சார் எல்கே யாரு சார், கடைசி அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட
அவரை ஏன் சார் என்ன விஷயம், எப்போ சாங் வரும்னு நைட்டு கேட்குறாரு சார் 2 மணிக்கு. என்ன சார் நான் சாங்கான பொட்டிலே சார் வச்சிருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு, எப்போ இருக்கிறாரு சார். ஓகே ஓகே சாரி பிரதர் சாரி வச்சுட்டு திருப்பி மார்னிங் அடிப்பாரு சார். 2 மணிக்கு சொன்னீங்க சார் அந்த எல்கே சார். 2:30க்கு எடிட்டர் அடிக்கிறாரு சார் கணேஷ். சாங் சார் அது கேட்ட ஃப்ளோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். சார் அந்த ஃப்ளோ ஒரு மாதிரியா இருக்கு சார். ஓகே தான் சார் சாரி நான் கொடுக்கும் ப்ளீஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாரையும் மொத்தம் கூப்பிட்டு ஆபீஸ்ல பேசுங்க, நான் சாங்கு கொடுக்கும் நான் கொடுக்கும் சார். என்னை நம்புங்க சார். என்னை யாரும் நம்ப மாட்டேன்றீங்க சார். என்னை நம்புங்க சார், நம்புங்க சார். முடிச்சதுக்கப்போ ஒரு 20 மெசேஜ் சார் வரிசையா. என்னை நம்புங்க சார், என்னை நம்புங்க. ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே. என்னடா ஆசையா நான் சாங் கேட்கலான்னு ஃபோன் பண்ணி இப்போ நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டைரக்டர் தம்பி வந்தார். அண்ணே என்ன 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 அண்ணே சாங்கு ரெடியா தம்பி, கோச்சுக்கார் தம்பி, உன்னுடைய டிரைவரை தவிர அத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவருக்கு. எந்த மியூசிக் டேரக்டருக்கு இப்பெல்லாம் ஃபோன் பண்ணவே முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் நீயே நினைச்சாலும் அவளை ஈஸியாக பார்க்க முடியாது யாரையும். அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அவங்க பரணி எங்க இல்லையா இங்கே தான் இருக்கு, அவனை கூப்பிட்டு சொல்லிடு, நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணி மியூசிக் டேரக்டருக்கு யாராவது சொல்கிறாங்க ஃபோன் பண்ணிடுறாத, ஒன்று கொன்னே விடுவேன் அப்படின்னாரு. ஓகே ஓகே ஆடு எல்லாரும். இப்போ எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த சாங் முடியும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு டியூன் வந்துருச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி இந்த டியூனை கேட்டாச்சு ஓகே. அவருக்கு ஃபோன் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம், வாழ்த்து சொல்கிறதுக்கு பயமாக இருக்கு அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 நாள் கழிச்சு சார் வணக்கம் சார். சார் யார் செய்யும் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பெஸ்ட் ஆஃப் லக் பெஸ்ட் ஆஃப் லக் பெஸ்ட் ஆஃப். சார் சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, நல்லா அருமையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு சார். பிடிச்சிருக்கா சார்? ஓகேவே சார். அந்த ஃபர்ஸ்ட் சாங் கேட்டீங்களா சார்? ஆல் சாங் கேட்டி சார். சார் சூப்பர் சார் சூப்பர் சார். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். சார் ஒன்னே ஒரு ஹெல்ப் சார், ஒன்று சார் டைரக்டர் சாருக்கு பிடிச்சிருக்கலான்னு தெரியல சார், கேட்டு சொல்லுங்க சார். ஆனால் அவர் சொல்ல வேணாம் சார், நீங்களே சொல்லுங்க சார். ஏன்னா அவர் அடுத்தடுத்து கண்டினியூவாக பண்ணுவாங்க சார் எல்லாருமே. நேற்று நைட்டு கூட முந்தா நைட்டெல்லாம் அது உதயசங்கர் அடிச்சிருக்காப்புல, என்ன அன்பு தம்பிக்கு உதயசங்கர் அடிச்சு 4 மணிக்கு சார். இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்திருக்கு சார், யாருக்கு தெரியல சார் எனக்கு. கவலைப்படாதீங்க, அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்கள் டீம் நம்பர் தான், மாமன் டீம் நம்பர் தான். யார்ட்டா கொடுத்துட்டு பேச விட்டுருப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல்லை ஆஃப் பண்ணிடுங்க. சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இங்கே மண்டையில் கொலா போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க, ஓடிடுங்க அப்படின்னு. அந்த வருத்தத்துக்குலாம் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அன்போடு ஒரு ஆவல் தான் பிரதர் எங்களுக்கு, அந்த இயக்குனருக்கு அவங்களுக்கு சகஜம் பிரதர். அதனால ஒரு ஆசை தான். ஆனால் என்ன நான் நினச்சி நான் தான் கேட்டு நினச்சி அந்த ஊரே கேட்டிருக்கோம் உங்ககிட்ட. சாரிங்க பிரதர், பட் நல்ல சாங் கொடுத்துருங்க பிரதர். தேங்க்யூ 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 பிரதர். ஐசு ரொம்ப நன்றிங்க ஐசு, தேங்க்யூ. ஒரு கதை ஃபஸ்ட்டு தம்பி பிரசாந்த் தம்பி கதை சொன்னோட நான் கேட்டு ஹீரோயின் கதை கேட்டாங்களான்னு கேட்டு ஓகே வாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையை கேட்டு பிடிச்சி சொன்னோடனே ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு கதையை கெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்காங்க அவங்களுக்கு எனக்கு பயங்கர மரியாதை வந்துருச்சு. அது அப்படியே நீங்கள் கேட்ட கதை மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அது நான் சொன்னது ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இல்லை 6 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எடுத்தாலும் அது சரியாக இருக்காது. ஸோ இந்த படம் ஃபுல்லாக ஒரு ரேகாவா ஒரு பையனோட அத்தையா 100% தமிழ்நாடு கூட போய் நீங்கள் எல்லார் வீட்டில் இருப்பீங்க நான் நம்புகிறேன். நான் அதே மாதிரி நிறைய கதைகளை உங்களுக்கு எழுதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சுவாசிக்கா அவர் மாதிரி சொல்ல நான் சொன்ன மாதிரி தான் ராட்சசியாக இருக்கீங்க. அண்ணங்கிட்ட கூட பேசியிருக்கேன், நான் பாண்டராஜ் அண்ணன் கூட சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி. ஒரு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களை பற்றி. அதனால உண்மைக்கு வாழ்த்துக்கள். எவ்வளோ டைலாக் கொடுத்தா நாங்கள் தமிழ்லேயே சில டைலாக் பேச முடியும்ப்பா. அங்கேருந்து இங்கே வந்து 2 பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லாக மைண்டில் வாங்கிட்டேன். ஒரே டேக்குங்க 4 பேர் இந்த போட்டு நடிச்சுட்டு போங்க. உங்கள் வந்து நடிச்சுட்டு போயிடுவோங்க. 3 பேர் யோசிச்சுட்டு உட்காந்துருப்போங்க. காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும். என்னடா அது தம்பி, என்ன தம்பி அது முன்னாடி நீ கொடுத்துட்டியா அப்படின்னு. என்னை எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்து நீங்களும் இங்கே உள்ள ஆள் கேரளாலேருந்து வந்திருக்கு, உங்களுக்கு அப்புறம் தான் நான் கொடுத்து அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு. அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். விவேக் பிரதர் கவிஞர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். எங்கள் படத்துக்குள்ளே நீங்கள் இருக்கு. எப்படி ராஜகன் அப்பாவை நான் சொன்னேன்னா அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்சி மிகப்பெரிய மரியாதை பிரதர். என் அன்பு தம்பி உதயசங்கரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள். அவர் மூலமாக எனக்கு நீங்கள் பழக்கம். ரொம்ப நாள் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் ஒரு பண்ணாட்டாலும் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ ஒரு நம்பிக்கையுடைய ஒரு ஆள் நீங்கள். அவ்வளோ ஒரு எனர்ஜி. நீங்கள் பேச அந்த அமைதியாக பேச 4 வார்த்தை அவ்வளோ நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும்.
உதய் சொன்னாப்புல அண்ணே நான் சொன்னேன் தம்பிகிட்ட விவேக் எப்படியாவது எழுத வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே தம்பி ஆமான்னு சொன்னார். உதயசங்கர் பேசினார். பேசிட்டு உதயசங்கர் என்கிட்ட தம்பி பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னாப்புல, அண்ணே பார்த்துக்கிறேன்ட்டாருன்னு கம்பியிலேருந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி பேமெண்ட் விஷயமா பேச சொல்லுங்கண்டு. என்ன பேசினாங்க தெரியாது. உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அண்ணே அவர் ஒரே வார்த்தை சொன்னார், எங்கள் பேமெண்ட் பிரச்சனையே கிடையாதுங்க, சூரியனனுக்காக இந்த படத்தில் எத்தனை சகம் நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுங்கள் அவர்கிட்ட, தயவுசெய்து அவர்கிட்ட சொல்லுங்கள், நான் அவருக்காக மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காசை தயவுசெய்து பேசவே கூடாதுன்னு சொல்லுங்கள், இது நான் சூரியனுக்காக பண்ணுறேன்னு சொன்னார். பிரதர் ரொம்ப 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 நன்றிங்க பிரதர். நாங்கள் எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உண்மைக்கு நல்ல வேலைக்கு, ஒருவேளை நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க சூழலில் சப்போஸ் உங்களுக்கு அணுக முடியல இல்லை மிஸ் பண்ணாலும் ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்திருப்போம். அவ்வளோ வரிகள் இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம மண் சார்ந்த நம்ம உறவுகளுக்கு, நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்களை வரிகளை விட்டால் நாங்கள் எங்கே போகிறது? இந்த உங்கள் ஆட்கள் தான் நீங்கள் இதுக்கு பெருமை சேர்க்கலாம். எனக்கு அந்த மாதிரி நீங்கள் வரிகள் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். கூடுதலான கதையும் நாங்கள் சொல்லி ஒப்பீனியன் கேட்டவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கீதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஸோ ஒரு அம்மாவா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மான்ட்டு அம்மாதான் அல்ல, அப்படி ஒரு அம்மாவா நீங்கள் இருக்கீங்க. இந்த சினிமாவில் இன்னும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. சாயா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாயா. தேங்க்யூ. ஒரு மாமன் பொண்ணாக வந்து நீங்கள் நடிச்சிங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் நிறையா பற்றி ஹீரோயினாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஜேபி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். அற்புதமான ஒரு அப்பா சார். உங்களை அப்பாவை இருக்கலாம், அண்ணனா, இப்படி எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஜென்டில்மேனான ஒரு மனிதர், ஒரு அப்பா, ஒரு பிரதர்னா தான் சார் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பண்ணுறான் பிரதர். தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஆமாம் என்ன ஓகே, ஒரு ஃப்ளோவில் ஒரு பொய் சொல்லிட்டீங்க. 6 பேக் வச்சு 6 நிமிஷம் தான் காட்டணும்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. 6 பேக் வச்சு என் ஃபேமிலி, என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க. படம் பார்க்க சீமராஜா காப்பி உட்காந்தா எல்லாம் உட்காந்து 6 பேக் பயங்கரம் என்ன உட்காந்துருக்காங்க. அந்த சீன் வந்துச்சு. எங்கப்பா பாப்கார்ன் கீழே போயிட்டேன் பையன். அப்பா பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டா சீன் போயிடுச்சு. பாடுறா பாப்கார்ன் அப்புறம் நேராடா பாப்கார்ன் அப்புறம் போயிடுச்சு. அப்போ 6 பேக் சீன் எப்போ வரும்னு கேட்டேன். போயிடுச்சுடா பாப்கார்ன் கீழே குனியதே போயிடுச்சுடான்ட்டு. 6 நிமிஷம் இல்லை பிரதர், 59 செகண்ட் தான். ஒரு சட்டையை கலட்டி மாட்டினா கூட மினிமம் ஒரு 2 நிமிஷமாக ஆகும் ஒரு சட்டையை போடுறதுக்காக. நீங்கள் அந்த டைம் கூட கொடுக்கல. ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னா, ஒரு 6 மாதம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் ஒய்ஃப் இருக்காரு, நான் உண்மையை நான் கையெடுத்த கும்பிடுனேன். அந்த 7 மாதத்தை உலகத்தில் இருக்க டயட் பூரா 8 மாதத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. எனக்கு பணி கொடுக்குறது அவங்க தான். 4 மணிக்கு இருந்துச்சு, என்னடா அது 4 மணிக்கு இருந்துச்சு, அந்த இங்கே இந்த ஓட்ஸுன்றாங்க, சக்கரை கூடாண்டாங்க, உப்பு இருக்கக்கூடாண்டாங்க, எதோ சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவன் எவ்வளோ அவளோட வந்து பார்த்துருப்பாங்க. நம்ம 6 மாதம் நம்ம கொடுத்த டயட் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து 4 மணிக்கு இருந்துச்சு, 6 மணிக்கு இருந்துச்சு, 10 மணிக்கு இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து சிக்கனில் போட்டு உப்பு போட்டால் போடாதுன்றாங்க, இல்லை உப்பை போடுங்கன்றாங்க, மிளகா பொடியை போடாதுன்றாங்க. இவ்வளோ பண்ணி கொடுத்த நமக்கு ஒருத்தர் இருக்குன்னு சந்தோஷம் அந்த படம் பார்த்தாங்க அப்படின்றதுக்குள்ள ஓடி போச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அன்னைக்கு நீங்கள் அப்படி வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா, அந்த உடல் ஒர்க் அவுட் நான் பண்ணி என்ன கண்ணாடியில் நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக இப்படி நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காது. அதான் நீங்கள் கொடுத்தது தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நான் 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணனா கூட ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் போடுறப்ப மாதிரியான உடனே ஓடிடுவேன் ஜிம்முக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டினது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரவிக்குமார் பிரதர், தேங்க்யூ பிரதர். சமீபத்தில் உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு பிளாக்ல படம் ஓட்டினேன். நீங்கள் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பார்த்தீங்க. அந்த பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த பதிவு, அற்புதமான பதிவு, எனக்கு ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. தம்பிக்கிட்ட ப்ரெஸ்ஸாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். அன்பு தம்பி அருண் சிவா, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. எப்போவுமே நம்ம கூடவே நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ராத்திரி 1 மணி நேரம் உங்கள்கிட்ட நான் ஃபோன் அனுப்பி எனக்கு சில ஐடியா கொடுப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. சந்தூர் தம்பி தேங்க்யூ. பாலா ரொம்ப 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 நன்றி பாலா. லவ் யூ தம்பி. எல்லாத்தையும் தாண்டி உதயசங்கர் தம்பி இன்னைக்கு என் கூட, என் அண்ணனா, என் தம்பியா, என் ஃபேமிலியா, என் கூடவே இருக்க என் தம்பி. அவ்வளோ மெனக்குறேன் எனக்கு பின்னாடி, எனக்கே தெரியாமல் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இந்த படத்துக்கு, இந்த ப்ரொமோஷனுக்கு என்ன அவ்வளோ மெனக்கிட்டு இருக்கேன். ரிலீஸ் வரைக்கும் அவனுடைய ஷெட்யூல் அவ்வளோ இருக்குது. அது எங்கே ஃபண்டு எங்கேருந்து வருது என்ன எனக்கு கேட்குறதே கிடையாது. ஆனால் அவ்வளோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் தம்பி.
தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. உன்ன மாதிரி ஆள் எனக்கு மட்டும் இல்லை தம்பி, ஒவ்வொருத்தனுக்கும் உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தால் வேற லெவல் தம்பி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தம்பி, சந்தோஷம் தம்பி, சந்தோஷம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கை ஃபஸ்ட்டு ஒரு பூஜை போடுற மாதிரி உங்கள்கிட்ட குமாரன் சொல்வார். ஆகும்னா சந்தோஷத்தை பார்த்தாச்சு, கதை சொல்லியாச்சு. என்ன சொன்னார்ந்து நீங்கள் சொன்னீங்க. நான் கோவமெல்லாம் படம் யார் ஸ்டோரியில் என் பேர் படம்னு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இது என் பேர் வரக்கூடாதுன்றதை நான் பிரசாந்த் சொன்னேன். நான் இந்த கதை சொல்லி முடிச்சேன், அவர் டாபிக் வரப்போ நான் வரேன். ஸோ அதனால் எனக்கு என்னென்ன உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. புதுசாக ஒரு புதுசாக வராருன்னு அவர் நட்சத்திரம் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் சொல்லிடுவீங்க. அவர் கன்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆமாம், உத்தர நட்சத்திரம் நீங்கள் சொல்லிடுவீங்க. சினிமாவுக்கு அத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமையா, அதனால் உங்களுக்கு எப்படி தெரியல, அப்படியே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் கேட்டு நான். வேற ஒன்றும் இல்லை. பட் இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க. இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த படத்தை எடுத்து நீங்கள் ஆரம்பிங்க சொல்லிக்கப்போ அந்த படத்துக்கு பிஸ்னஸுக்காக ஒரு புதுசுக்கு அவ்வளோ பக்கபலமாக நீங்கள் மெனக்கட்டுறீங்க. எங்களுக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் மெனக்கட்டுறீங்க. அது ரொம்ப 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 சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரன் சொல்வார், அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா வேற எந்த பிஆர்ஓ யாருமே தேவை, அவர் ஒரே ஆள் போதும்னு சொல்வார். எல்லாரும் நான் நல்ல விஷயத்துக்கு அவ்வளோ சேர்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்கள் டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், ரொம்ப ரொம்ப நன்றி. அதே இங்கே வந்திருந்த லோகேஷ் பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். இந்த சூப்பர் ஸ்டாரோடைய இன்றைக்கி உங்கள் படத்தில் கிளிப்பிங்ஸ் வந்துருந்துச்சு, அதுக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஏகப்பட்ட கொடியில் போட்டு நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறையா பொறுப்பு இருக்குது. அதோட சூழ்நிலை இங்கே வந்துட்டு போனீங்க நீங்கள். ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். மாது செலவுராஜனே உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நாள் பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு கேட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன உங்கள் ஃபேமிலியில் என்ன அது என்ன லைப்ரரியா அப்படின்னு கேட்பாரு அவர். என்ன லைப்ரரியா எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் லைப்ரரியோட பத்தாதுன்னு நான் அதை விட இருக்கேன் என் ஃபேமிலியில். நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்டா உண்மைக்கு சொன்னேன். எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பம் தான். என் குடும்பத்தை விட்டு எனக்கு யாருமே இல்லை. டைரக்டர் பிரசாந்த் ஒரு இந்த படத்தோட டைலாக் வச்சுருப்பார், அப்பா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். சாமியை விட்டால் சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லைடா, பொண்டாட்டி தான்டா சாமி அப்படின்னு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப இதாச்சு. அதே மாதிரி தான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை, குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். எங்கள் குடும்பம் தான் இன்னைக்கு எனக்கு இப்படி குடும்பத்தில் நான் பிறக்கலாம்டா. எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படம் உருவான விதமும் அதே தான். எல்லாரும் சொல்றாங்க கதை யோசிச்சு நான் பாண்டியராஜன் மாதிரி சிவா சார் மாதிரி பேனா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பரா அப்படி உட்காந்து நான் எழுதல. எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை. எல்லாரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறதை எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம். புதுசால நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு. அன்பு தம்பி பிரசாந்த், உங்களுக்கு முன்னாடி நான் உங்களை அப்புறம் சொல்லி உதவி இயக்குனர் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க, எங்கேயாவது அங்கேருந்து உதவி இயக்குனர் இருப்பாங்கண்ணே. இங்கே உதவி இயக்குனருக்குள்ளே ஷூட்டிங் இருக்கும்னே, அவ்வளோ பேர் இருப்பாங்க, அதுக்குள்ளே ஷூட்டிங் நடக்கும்னே. ஆமாம், டக்குன்னு உதவி இயக்குனர் போய் டே போயிட்டு அந்த காரை ஒதுக்குனா டைப் சொல்லி ஒரு டென்ஷன் ஆகி ஒரு அஸ்டனேட்டாக போய் அந்த கார் வெளில போச்சுங்கன்னா கேட்பாரு. டக்குன்னு பார்த்து ஷூட்டிங் பேக்கப் ஆன மாதிரி ஆகிடும்னே. ஏன்னா அண்ணன் எல்லா அஸ்டனேட்டும் அங்கே போயிட்டாங்க. அப்போ இங்கே யாருமே இல்லையா, இங்கே இருந்த பூரா உதவி இயக்குனர் சார். என்னன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட். எல்லாருமே அசிஸ்டன்ட் டேரக்டர் யாரை கேட்டால் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் பிரசாந்த் அசிஸ்டன்ட். அப்போ அந்த பெரியவர் அவர் அசிஸ்டன்ட், நானும் பிரசாந்த் அசிஸ்டன்ட் இல்லையா. எல்லாரும் தம்பிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த அன்பு தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி. பிரசாந்த் லாஸ்ட் முடிச்சிருக்கு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. குட்டி பையன் வந்துரு பிரசாந்த் எடுத்துட்டாலும் குட்டி பையன் உள்ள வந்துருக்கான். பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்ற கதை நான் பிரசாந்த் சார் தம்பிகிட்ட போய் நான் சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு குமாரனை வந்து அண்ணன் ஒரு அடுத்த படம் பண்ண சொல்றப்ப குமாரனை சொன்னார் இந்த மாதிரி பிரசாந்த் நம்ம படம்லாம் அப்படின்னு சொல்றப்ப அப்படியே ஓகேவானேன்ட்டு இல்லை வெப்சீரிஸ் நல்லா இருக்கும், சூப்பராக போயிருக்கு, கரெக்டாக இருக்கும், நம்ம பிரசாந்த் வச்சு படம் பண்ண ஓகேன்னு. சரி ஓகேண்ணே அப்படின்ட்டு கூப்பிடுங்க கதை கேட்பா அப்படின்னு சொல்லி குமாரன் அனுப்பிச்சு விட்டு தம்பிகிட்ட ஒரு கதை கேட்டு 2 கதை கேட்டேன். ஸோ அந்த 2 கதையும் ஓகே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த சில இடத்துல எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமாரன் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் குமாரன் சொன்னார் அண்ணன் இல்லைண்ணே நம்மகிட்ட ஒரு லைன் இருக்கே அதை நீங்கள் சொல்லி பாருங்க அண்ணா, அது தப்புண்ணே, அது நல்லா இருக்காதுண்ணே, நமக்காக நீங்கள் நிறைய டேரக்டர் கதை வச்சுருப்பேன், நான் போயிட்டு எனக்கு நான் கதை இருக்கு நீங்கள் பண்ண சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பிரஸ்தானம் சொல்லிட்டு
கதை நல்லா இருந்தால் பண்ணுவோம், இது நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்தார், தம்பிக்கிட்ட அந்த லைனை சொன்னேன். அதுக்கப்புறம் டோட்டலாக உட்கார வச்சு ஃபுல்லாக கதையை சொன்னேன். இதான் இப்படி ஒன்று இருக்கிற தம்பி, எப்படி தம்பி இருக்குது இன்னைக்கு உறவுகளை எவ்வளோ உறவுகள் பார்த்துருக்கேன் தம்பி. அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தனை எல்லா உறவுகளுமே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவுன்னு அது தாய் மாமன் தான். அது தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்ந்து ஒருத்தனை சேர்க்கிறோம்னா அது தாய் மாமன் தான். அது மாமனுக்கு மட்டும் நம்ம தாய்ந்து சேர்க்க முடியும், அப்படி ஒரு உறவு. இந்த மாமனை பற்றி எவ்வளோ படம் வந்திருக்கு. ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்துக்குள்ள இருக்க ஒன்று பண்ண எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பிகிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சு. உங்களுக்கு பிடிச்சி போய் தான் ரொம்ப நாள் நம்ம அந்த கதையை பேசிட்டுங்க. நான் வெற்றிமாறன் அன்னைக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், சூரி சூப்பராக இருக்குது சூரி, உங்களோட சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு சூரி, என்ன சில விஷயங்கள் இதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் தம்பிக்கிட்ட கதை வந்தார். இந்த கதையை ஃபுல்லாக சொல்லி சூப்பராக ஒன்றே சொன்னாப்புல ஒரு வார்த்தை, அண்ணே இது என் குடும்பத்துலேயும் நடந்திருக்குன்னு. தம்பி உங்கள் குடும்பத்தில் மட்டும் தம்பி எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு தம்பி. கூடுதலாக என் விஷயத்தில் என் குடும்பத்தில் சில விஷயங்கள் நிறைய என் பங்குல பதிவாயிருக்கு. அதெல்லாம் சேர்த்து அந்த மீன் அண்ணன் தயவு செய்து சொன்னேன், இது சூப்பர், இன்னைக்கு தேவையான ஒரு படம். இது படமாக மட்டும் இல்லை, இது இன்னைக்கு தேவையான ஒரு படமாக நமக்கு ரொம்ப ஒரு பதிவாக இருக்கும், எல்லாத்துக்கும் இதை பண்ணுவோம்னு சொன்னாப்புல என் தம்பி. அப்படிதான் என் தம்பி உள்ளே வந்தால் சந்தோஷம். அப்போ கதையெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தம்பியில் மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா, அந்த பையன். அந்த பையன் இல்லாட்டா இந்த படம் இல்லை. அப்போ அந்த குட்டி பையன் வேணும். அப்போ என்ன பண்ண குட்டி பையன் யாருன்றப்ப ஆனால் பார்த்துக்கலான்னுண்டாச்சு. போயாச்சு, ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி, ஒரு ஆள் மியூசிக் டைரக்டர் சுவாசிகா, ஒரு வருஷம் கமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் சூப்பர். நான் ஃபஸ்ட்டு கேட்குறேங்க, ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி, ஹீரோயின் ஓகே தம்பி, அந்த பையன் லட்டு பார்த்துக்கலான்னு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அண்ணே இந்த சுவாசிகா ஓகே, அக்காவுக்கு ஓகே நல்லா இருக்கு தம்பி, ஓகே தம்பி அந்த குட்டி பையன் தம்பி அண்ணே அது பார்த்துக்கலான்னு. இதுக்கு இல்லை குமாரண்ணே அண்ணே ஒரு 3 ரீல்ஸ் அனுப்பியிருக்கு பாருங்க. அந்த குட்டி பையன் அந்த படத்தில் நடிச்ச பையன் இந்த படத்தில் நடிச்ச பையன் ஒரு 3 ரீல்ஸ் பார்க்குறாரு. இது நல்லா இருக்குண்ணே, டேரக்டருக்கு அனுப்புறீங்களா? அனுப்பிட்டாரு. நான் ஒரு 10 ரீல்ஸ் அனுப்புறேன், 2 பேரும் மாற்றி அனுப்பு. இதுக்கெல்லாம் பண்ணுவார் ராஜுக்கு அப்பா ஓகே ஆகிட்டார். சந்தோஷம் தம்பி, அந்த பையன் பார்த்துக்கலாங்க. யாரை கேட்டாலும் பார்த்துக்கலான்றாங்க. டே அவன் தாண்டா மெயின், அவனை ஏன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசி ஒரு 100 வீடியோ நான் அனுப்பிட்டேன், எங்கள் அண்ணன் 100 வீடியோ அனுப்பிட்டாரு. காரில் போகிறப்ப கண்ணாடியை இறக்கி ரோட்டில் ஒரு குழந்தையெல்லாம் நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேனே. இந்த குழந்தைக்கு நல்லா திருடிய மாதிரியே தெரிஞ்சுனேன். காருக்குள்ளே அங்கங்கே குழந்தைகளை பூரா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து, தம்பி இப்போ பாருங்க தம்பி ஒரு குழந்தைய போட்டோ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க, சத்தம் இல்லாமல் பாருங்க, ஓகேன்னு அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி இந்த வீட்டில் போய் கேட்டு பார்ப்பான். பார்த்துக்கலானே, என்னடா இவன் எதை சொன்னாலும் பார்த்துக்கலாம். ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சேனே. ஷூட்டிங்க்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டேன், அண்ணே அந்த பையன் நான் தானே கேட்டேன் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கண்ணே. சரி ஷூட்டிங் பேஸுக்கு போயாச்சுங்க சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு தம்பி வந்தாப்புல, வணக்கம் தம்பி, ஓகே பூச்சரி தம்பி, அந்த பையன் யார் தம்பி? பிரகதீஷை கூப்பிடுங்க. தம்பி வந்தாப்புல, அந்த இந்த தம்பி ஓகே வந்தாப்புல, தம்பி சூப்பர் தம்பி, நல்லா இருக்கேன், பப்ளியாக இருக்கேன் தம்பி, எப்படி வேண்டாம் தம்பி நடிப்பான தம்பி, என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைண்ணே, எங்கள் டேரக்டரோட வேலை சொன்னேன், எனக்கு அனுபவம் இருக்குண்ணே. தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டா சந்தோஷம் தம்பி, எனக்கு அனுமதி இல்லட்ட வச்சு செஞ்சிருந்த தம்பி. இந்த ரோல் பையன் மிஸ் ஆகிட்டு நம்ம போச்சு தம்பி. ஆனால் இல்லைண்ணா கரெக்டாக இருப்பாங்க. ஓகே சூரியன் ஃபஸ்ட்டு ஷாட் ஓகே முடிச்சார். ஃபஸ்ட்டு ஷாட்லேயே சாமி கும்பிட்ற ஷாட்டியா, அந்தவனே கடவுளே அப்படின்டியா, அஜித்தே அப்படின்டியா. ஐயோ நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க அந்த இதில் ஷாட்டு, முதல் ஷாட் அதானே தம்பி டேரக்டர் சொல்கிற மட்டும்தான் பேசணும், இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே அது இப்படி கூட சொல்ல, ஓகேன்ட்டா. ஐயா சரி இல்லையே, ஓகே ரெடி. அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு தம்பி டைலாக் பேச வேண்டாம் முன்னாடிட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு எடுத்துட்டோம். கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டேரக்டர் எங்கன்னு கேட்டேன். இவன் பின்னாடி விழுந்துவேன், அப்பாவா அங்கே இல்லைப்பா, அப்பா இல்லை டேரக்டர் எங்கன்னு, அப்பாவா அப்படின்னு. சரி அந்த ஆர்டிஸ்ட் இந்த குழந்தையோட அப்பா, உங்கள் அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன். உங்கள்கிட்ட இல்லை அப்பா அங்கே இருக்காரு. டேய் குட்டி பையா அப்பா கேட்குறா, டேய் டேரக்டர் சார் எங்கடா தானே, அன்கிள் அப்பா தானே அப்படின்டா. டேரக்டர் வாங்க நேராக கூப்பிட்டு போட, அப்பா அங்கே இருக்காரு. யாரா அது? எங்கள் அப்பா. தம்பி யார் இவன்? நம்ம பையனே, என் பையன் சென்னையில் இருக்கான், இவன் யாரு? அண்ணே என் பையன் தானே. இது ஏன் தம்பி 6 மாசமா சொல்லலை? 6 மாசமா கேட்டேனே தம்பி, அந்த பையன் எங்க, அந்த பையன் அவளெல்லாம் கேட்டுக்கிட்டு பார்த்து, அப்போ அந்த பார்த்துக்கெல்லாம் பார்த்து இதானா தம்பி? அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்காதானே, உங்களுக்காக ஓகே பண்ணானே.
என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுங்க. நீ யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து 2 கதையை எடுத்து ரொம்ப லேட் ஆகும், வளர்ந்துருவியாவே இந்த சீசன்லேயே பண்ணி ஆகணும்னே. அடப்பாவி, அப்போ எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும், சூப்பராக வரும், அப்படி வரும் இப்படி வரும். ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு டே, எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கான். உன் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி பண்ணிட்டா இது நமக்கு தெரியலண்ணே. அதுக்கப்புறம் தம்பி எப்படி நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும் அவ்வளோதான். எந்த குழந்தை இன்னமும் நம்ம குழந்தைன்றப்ப கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி. 2 சூப்பராக இருக்கு. அப்படின்னு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணிட்டான். இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவனை மிரட்டுற ஒரே அவன் தான். இப்போ பார்த்தீங்களாண்ணே இதெல்லாம் வந்து 100க்கு ஒரு 2% தானே. ஆனால் அதே இடத்துல இவனுக்கு இருக்க ஒரு மெமரி யாருக்குமே இல்லைண்ணே. அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொல்றேன், சாமி மாதிரி காப்பாற்றிட்டானே இந்த படத்தை, சாமி மாதிரி காப்பாற்றிட்டான். ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை. என்ன எல்லாத்தையும் சொல்லிப்படுறியா அவங்க அப்பன்னு தெரிஞ்சு 2 விஷயம் நடந்தது. இவனுக்கு நடிக்க வச்சிருக்கிற சந்தோஷம், என் தங்கச்சி இல்லை. அதுக்கு என்னண்டா இங்க ஒரு உளவுத்துறையை உள்ள விட்டாச்சு, நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஏன்டா படம் உள்ள திருச்சின்றாங்க, நிறைய நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு இது எங்க தெரியல. இப்ப அப்பப்போ எதை பேசுறேன், எதோ சொல்றேன், டக்கு நீ தம்பி பிரசாந்த்ல சரி சரி போதுமா, சாரி சாரி எல்லாம் பாக்குறாங்க, சாப்பிட்டுக்கு போ அப்படின்னு. ஐயோ தம்பி என்னது ஒன்றும் இல்லைண்ணே, அந்த கேட்டேன் அதை வாங்கி கொடுக்கல, அப்பா நாளைக்கு வாங்கி தரேன், அப்பா வாங்கி தரேன். ஓகே என்ன அப்படி அழகா அப்பாவை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரே ஒன்று அம்மா பாசம், பயங்கரமான அம்மா பாசம். யாராவது வந்து கேர்ள்ஸ் யாராவது வந்து கை கொடுத்துட்டாங்கன்னா போச்சுனே செத்து அவங்க அப்பா செத்தானே. இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்கு, பெட்டில் படுத்து கிடக்குறங்கிட்ட ஐஸ் இங்கிட்டு குழந்தைங்கனாலும் ஒரு இன்ட்ரோபிளாக் சீன், மெயினான சீன், அப்போ எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்து கப்பலில் கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லி, ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு போயிடுச்சேன். ஆக்சன் ரெடி, டைலாக் பேசுறா, டைலாக் பேசுறா. அங்கிள் எங்க அப்பா அந்த சுவாசிக்காவை கட்டி பிடிச்சாரா? இல்லடா கட்டி பிடிச்சார் அங்கிள். அங்கிள் இல்லடா சாப்பிட்டு எல்லாம் வெயிட் பண்ணாங்க. இல்லடா சொன்னா கேள்றா. தப்பு எந்திரிச்சிட்டானே, எந்திரிச்சு நேரம் மாட்டுக்கிட்ட போயிட்டான். கட்டி பிடிச்சியா இல்லையா? சத்தியமா இல்லடா, சத்தியம் கட்டி பிடிக்கல. ஓகே அங்கிள் கட்டி பிடிச்சா இல்லை அங்கிள்? எல்லாரும் கேட்டேன், கேமராமேன் இல்லை, ஆமாடா கட்டி பிடிச்ச உண்மையிலே. ஆனா கட்டி பிடிக்கலடா, கையை போட்டாரா? கை போயிட்டு போக மாட்டார், திருப்பிட்டு ஒரு ஷார்ட் ரெடி படுத்து ரெடி ஆக்சன். அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா? இல்லடா இப்படி போட்டாரு, கம்ஃபர்டபுள் இல்லைன்னு இப்படி போட்டாரா அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணு எடுத்து அனுக்குல அம்மா பேசுறாங்க, அம்மாட்ட உண்மையை சொல்லுங்க. எதுக்கு அவனு அடிச்சிட்டான். அண்ணா என்னென்ன பண்ண, கை எப்படின்னு போட்டாது அவரு. தங்கச்சி ஃபர்ஸ்ட் இப்படிதான் கை போட்டாப்புல, கம்ஃபர்டபுளா இல்லாண்டு இப்படி போட்டாப்புல தங்கச்சி. இது ஒரு அன்புல தான் தங்கச்சி கை போட்டாப்புல. அப்படியாண்ணா சரி, ஆனால் அவனை எப்படியா கூல் பண்ணுங்க, லேட்டா அவன் நைட்டு இல்லை என்ன 10 நைட்டு போனான் அவன் பண்ண மாட்டான்னு, அவனை கூல் பண்ணுங்க நான் சொல்லி. அதுக்கப்புறம் திருப்பி வந்து சுவாசிக்கு வந்து இல்லைடா அங்கே பாரு இப்படித்தான் சரியா, ஓகே 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 ரெடி இப்படித்தான் சாப்பிட்டு எடுத்தோம். அதனால யாராவது கை எடுக்க வந்தாங்கன்னு லட்டு இருந்தாலும் தம்பி திரும்பிடுவாப்புல அப்படின்றாப்புல இருக்கு. ஸோ அப்படி ஒரு ஒரு அம்மா பாசமான ஒரு ஒரு தம்பி. இப்படி எல்லா வீட்லையும் இப்படி பிள்ளை இருந்துட்டாடா, எவனும் எங்கிட்டும் திரும்ப மாட்டான். ரவி தம்பி அதே இந்த படம் மிகப்பெரிய ஒரு 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 படமா அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லட்டுக்குட்டி தங்கப்பிள்ள, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீ காப்பாற்றியிருக்க. வேற எத்தனை குழந்தைகளை வந்ததுனாலும் தெரியல, ஒருவேளை உன் இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமா எனக்கு தெரியல. தேங்க்யூ தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க, சூரி கதை கொடுத்தாங்கிறாங்க. கதைன்ற ஒரு புக்கில் இப்போ வெற்றிமாறன் கூட கதையில் புக் எடுக்கிறாரு, அந்த புக்கில் அந்த கதை எடுத்து படம் பண்ணிட முடியுமா எல்லாரும்? அது கிடையாது தம்பி, கதையை சொல்லிடலாம் இல்லைங்களா சார். ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை தம்பி, அதுதானே தம்பி முக்கியம். இந்த இடத்துல இந்த தம்பி நான் என்ன சுவாசிக்கா, நான் என்ன ஐசு, நான் சொல்லலையே, கதை மட்டும்தான் நான் சொன்னேன். இந்த கதைக்கு ஐசு இருந்தால் நல்லா இருக்கும், இந்த கதை இந்த இடத்துக்கு அப்பா இருந்தால் நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு இவங்க நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்றீங்க? அது நான் 63 சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சுட்டு இருந்தா தம்பி கொடுக்கலையே, கதை கொடுத்துருக்கு. இப்படி ஒரு ஆரம்பம், இப்படி போனோம், இப்படி ஒரு லைஃப், இப்படி ஃபேமிலி, இப்படி உறவு, இதுக்குள்ள இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு, இப்படி இங்கே போய் நிற்குது, இங்கே போய் இங்கே ஒரு முட்டிக்கிறது, இங்கே முட்டைக்கப்புறம் திருப்பி இங்கே போகுது, இந்த இடத்துல ஒரு சால்வ் ஆகுது, அதை மீறி ஒன்று போகுது, அங்கே சால்வ் ஆச்சா ஆகலையா? ஒரு கதை சொல்கிறேன் ஓகே, ஆனால் அதை வாங்கி விட்டு அதை உட்காந்துக்கிட்டு
அவ்வளோ நாள் மெனக்கடுறீங்களா? அப்போ கதையை கொடுத்து அடுத்த மாதம் ஷூட்டிங் போயிடலாமே. அது கிடையாது. ஏன் நீங்கள் 6 மாதம் டைம் எடுக்கிறீங்க? அது திரைக்கதையை பண்ணணும்ல, அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல, எல்லாமே பண்ணணும்ல. பிள்ளையை பார்த்துக்கணும் விட்டுட்டு வந்துடுறா, அது கிடையாது. அந்த பிள்ளையை திருப்பி ஸ்கூல் விட்டு கூப்பிட்ற வரைக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு ஆசிரியர் நீங்கள் தானே பார்க்குறீங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயம். இந்த கதையை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்கள் போய் பண்ணியிருக்காங்க தம்பி. உங்களுக்கான கதையை, இந்த கதையை நம்பி நீங்கள் வரல தம்பி. நீங்கள் போய் இன்னொரு படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த உறவு இது எல்லாம், இது ஓப்பனாக சொன்னால் இது சினிமாவில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் போய் ஸ்க்ரீனில் 16ஆம் தேதி பார்க்க போகிறீங்க. அப்படிதான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இது நடந்திருக்கும், நிறைய பேர்த்துக்கு நடக்காது, இனிமேல் நடக்க போகும். அதனால உங்கள் வாழ்க்கை அப்படித்தான், என் வாழ்க்கை அப்படித்தான், எல்லார் வாழ்க்கை அப்படித்தான். அதனால் இந்த படம் பண்ணால் நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணுச்சு. இதில் நடிச்சா எனக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் எல்லாம் சேர்ந்து படம் பண்ணோம். ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு படமாக்கும் நான் சேர்த்ததில் முழுக்க இயக்கணும் உங்களுக்கு தான் சேரும். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. உதவிக்கணும் எல்லாத்துக்கும் நன்றி. அன்பு தம்பி, விம்மி மேஜிக் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க தான் ரொம்ப அவங்க தான் எல்லாத்துக்குமே அந்த விம்மி மேஜிக் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் டீம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தம்பி மனோஜ் அவனை ஏசாம்புறதுக்கு அப்புறம் அதிக பொண்ணு உனக்கு தாண்டா ஒன்னே அவருக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஸோ சாய்தார். ஸோ உதவி அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாஸ்டர் மகேஷ் மேத்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். கருடனுக்கு எனக்கு நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க மாஸ்டர். நான் ப்ராப்பரான ஒரு ஹீரோ கிடையாது மாஸ்டர். நான் என்னவும் ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறதுக்கு நீங்கள் நிறைய மெனக்கட்டுறீங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். பாபா பாஸ்கர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவரை பற்றி நிறையா சொல்லலாம், இருந்தாலும் இந்த டைம் ஓவர் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். கேமராமேன் தினேஷ் பிரதர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். எடிட்டர் கணேஷ் பிரதர். உண்மைக்கே ஒரு டைரக்டர் யார் இருந்தால் இந்த படம் நல்லா வரும்னு ஒருத்தர் மெனக்கிறாண்ட 2 பேர்த்துக்காக, ஒன்று தினேஷ் ஒன்று கணேஷ், 2 பேர்த்துக்காக ப்ரொடியூசர் அவ்வளோ மெனக்கட்டார். கொஞ்சம் பார்த்து 2 பேர் இருக்கணும், இல்லாட்டி என்ன ஒன்றுமே முடியாது. 2 பேர் வேணும்னு அடம் பிடிச்சாப்புல. எங்கிட்ட வந்து குமார்கிட்ட சொல்லுங்கலாம் சொன்னாப்புல. நானும் பேசினேன். அந்த 2 பேர் கிட்ட ஏன் அடம் பிடிச்சிங்கன்னா, ஒரு நல்ல டெக்னீஷியனாக உண்மையாக இருந்தால் நம்ம போராட தேவையில்லை, நமக்காக பல பேர் போராடுவேன் அப்படின்றதுக்கு உதாரணம் உங்களுடைய நட்பு. அது ரொம்ப ரொம்ப நன்றி தினேஷ். நன்றி. என் அன்பு தம்பி உதயசங்கர் நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஓகே. மேனேஜர் ப்ரொடக்ஷன் பாலா டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஸ்பாட்டுக்கு இருப்ப பேனா பேப்பர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நிற்பீங்க. எக்காரணம் எங்கள் காசு எவனை கேட்டுருவானோ என்னமோ அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அந்த ஈவினிங் 3 மணி 3:30 மணி 4 மணி ஆச்சா எந்த பக்கம் இருப்பீங்கன்னு ரேடர் வச்சு கண்டுபிடிச்சாங்க. நடிக்க முடியாது. அவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிக்க முடியாது. திருப்பி 11:00 7 மணிக்கு மேலே வருவீங்க. அண்ணே எந்திரிச்சிட்டாங்கண்ணே, இங்கே உள்ளே போனாங்கண்ணே, திருச்சி இப்போ சங்ஷனுக்கு பின்னாடி இருந்து எந்திரிச்சிருக்காங்க, மண்ணை தட்டிக்கிட்டு நிற்கிறாங்கண்ணே இப்போதாங்க வந்து. அப்படி ஒரு மேனேஜர்ஸ் 2 பேர். உங்கள் நன்றி. என்னுடைய தம்பி விக்கி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. உன்னை நம்பி குமாரன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை தக்க வச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். எனக்குமே எல்லாமே நீ தான் இருக்கிற. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி. சப்போஸ் யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கவும். நன்றி.